உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். சாரா குட்டிக்கு என்ன வேணும்? ஏன்டி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? அவன் பக்கத்துல இல்லைன்னா அவன் பக்கத்துல இருந்தா எட்டி உதைக்க வேண்டியது, அவன் வச்சிருக்க பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது, அவனை அழ வைக்க வேண்டியது, இல்லாட்டா அவனை தேட வேண்டியது. சரியான வில்லி தாண்டி நீ. அட என்ன ஏத்த பேசுற? அடி பிச்சம் பதுக்க. என்ன அவனுக்கு? அவன் அங்கதான் நிப்பாயினும், இங்க வரவே மாட்டான். நீ மட்டும் இங்க இருந்தா போதும். இப்பெல்லாம் வீடே அமைதியா இருக்கு. இல்ல இங்க இருந்து அங்க உருட்டுறதும், அங்க இருந்து இங்க உருட்டுறதும், என் மிஷின் உள்ள நூலெல்லாம் அச்சுத்தாக்கி போட்டு என்ன பாடுபடுத்துற நீ? அவனும் உனக்கு அண்ணன் தானடி, எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்கான். நீ மட்டும் ஏன் இப்படி வாண்டா வந்திருக்கியோ? என்ன உனக்கு இப்போ? எதுக்கு மோதத்துக்கு வச்சிட்டு இருக்க? அட்டி வாங்குவ பாரு. 2 பேரும் நல்ல ஊசிட்ட படிச்சிட்டீங்கல்ல. அங்க போகணும் உனக்கு. அவன் கூட இருந்து விளையாடணும், சக்தி அவர்கிட்ட இருந்து விளையாடணும், அப்படிதானே? அததானே மோதத்துக்கு வச்சிட்டு இருக்க. ஏ சாரா குட்டி, என்னம்மா? என்ன அலுமியா இருப்பாம்மா? ஏப்பா பாரு, சிரிச்சா எம்புட்டு அழகா இருக்கும். சாரு இங்க பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஐசு எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா? அவனுங்க என்னக்கா அம்மா வீட்ல இருந்து வர வழி தெரிஞ்சுட்டா? 2 நாள் சொல்லிட்டு போனீங்க, 4 நாள் ஆயிருக்கு. அம்மா வீட்ல இருந்து வர மனசே இல்லை போல இருக்கே. எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? செல்வி எங்க காணோம்? ஆமா, யாருக்குதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வர மனசு இருக்கும். 2 நாள் தான் போனேன். என் வீட்டுக்காரர் போனோம் எப்படி இருக்கோ என்னமோ நினைச்சேன். அவரே ஒன்றும் சொல்லலை, 2 நாள் கூட இருந்துட்டு போகணுன்னாரா. சரி இதான் சாக்குன்ட்டு கூட 2 நாள் இருந்துட்டேன். சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்களா, நாள் போனதே தெரியல. 4 நாள் 4 நிமிஷம் மாதிரி போயிட்டு பார்த்துக்க. அதான் உனக்கு கொஞ்சம் ஊர்ல இருந்து உளுந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து, எங்கள் அம்மாவுக்கு நிலம் உண்டுல, அங்கே உளுந்து அரிசி அப்புறம் இந்த இது கம்பு அதெல்லாம் போட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அம்மா தந்து விட்டாங்க. அப்போ வந்து நீ ஏதாவது பண்ணி சாப்பிடுவில்லான்னு கொண்டு வந்தேன். அப்படியா? உங்களுக்கு நிலம் இருக்குதா? சொல்லவே இல்லை. அப்போ லட்சுமி அக்கா பெரிய புள்ளிதான். இங்கதான் ஏதோ சிம்பிளா வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? நிலம் இருக்கு, கம்பு தோட்டம் இருக்கு, வேற என்னக்கா இருக்கு? எனக்கு தோட்டம் இதெல்லாம் போய் பார்க்கணும் ரொம்ப ஆசை. இன்னொரு நாள் கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா ஐசு, கூட்டிட்டு போறேன். உன்னை கூட்டிட்டு போகாம யாரை கூட்டிட்டு போறேன்? இன்னும் ஊர்ல திருவிழா வருது 2 மாசத்துல. வீட்டுல எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு. ஆமா, சார பாப்பையும் எப்படி இருக்குது? மூஞ்சியும் தூக்கிச்சுக்கிட்டு. ஏய் என்ன பிள்ள, என்ன பார்த்தோன்னு கையை தூக்கி போட்டு தூக்க சொல்லுவேன், முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன அண்ணன் அங்க காணோம்? நான் தொட்டில தூங்கிட்டு இருக்கேனாக்கும். சரண் அங்க இருக்காங்க சக்தி சார் வீட்டுல. அந்த பாட்டியம்மா இப்பதான் வந்து கூட்டிட்டு போச்சு. அக்கா 2 நாள் 4 நாள் நீங்க இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி சரணுக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. நான் எங்க போவேன்? எனக்கு யார் தெரியும் சொல்லுங்க. உங்க வீட்டுல யாருமே இல்லையா? அப்புறம் தான் ஞாபகம் வந்து சக்தி சார் வீட்டுக்கு போனேன். அவர்கிட்ட எல்லாம் சொன்னோன்னே மணி 2 இருக்கும் ராத்திரி. உடனே பைக்கில் மழையும் கூட பார்க்காம பிள்ளையும் தூக்கி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஹெவியாக காய்ச்சல் வந்துட்டு இருக்கா. நானும் ரொம்ப பயந்துட்டேன். நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. நல்ல வேலை சார் இருந்தனால என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிட்டாரு. ரொம்ப காய்ச்சலுக்கா. அப்படியம்மா? ஐயையோ, அதான் ஒரு போன் வேணும்னு சொல்லுது. இந்த ஊர்ல அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட பிடிக்க முடியாதுன்னா பாரு. அப்படிப்பட்ட ஊர் இது. என்ன செய்ய, நல்ல செழிப்பான பூமின்ட்டு எல்லாம் உட்காந்துருக்குங்க. சரி நான் வந்துட்டேன்ல, இனி எங்கேயும் போக மாட்டேன். என்ன நான் கூடயே இருக்கேன். இப்போ பையனுக்கு பரவாயில்லம்மா? SNK ஃபைனான்ஸ், SNK ஃபைனான்ஸ். நம்ம ஊர்ல ஒரு புதிய உதயம். என்னங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? நகை வாங்க காசு இல்லையா? வீடு வாங்கணுமா? ஐயோ அதுக்குமா காசு இல்லை? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஊர்ல புதுசா வரப்போகுதுங்க. அதான் SNK ஃபைனான்ஸ். விரைவில் உதயமாக போகிறது. SNK ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ். ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஏதோ ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கேங்க்கா. 2 நாளா ஆட்டோவை போட்டு ஊரெல்லாம் அந்த பையன் சுத்திட்டு இருக்கான். அதை நின்று விவரமா சொன்னா கூட தெரியும், 4 பேருக்கு புரியும். அவங்க பாட்டு புலம்பிக்கிட்டே போறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ ஃபைனான்ஸ் ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அடே தம்பி இங்க வாடா. என்னடா நீ பாட்டு புலம்பிட்டு போற? இப்படி புலம்புனா யாருக்கு என்ன தெரியும் சொல்லு. நிறுத்தி நிதானமா சொன்னா தானே 4 பேருக்கு புரியும். நீயும் 2 நாளா ஆட்டோலயே போற வார,
என்ன வரப்போகுது என்னத்த வரப்போகுது சொன்னாதானே தெரியும். இது என்ன நோட்டீஸ், என்ன வரப்போகுது இந்த ஊர்ல? அக்கா ஃபைனான்ஸ் வரப்போகுதுக்கா. இந்த ஊர்ல பேங்க் இருக்கீங்க எதுவும் இல்லை பத்தியா. கவர்மெண்ட் பேங்க் மாதிரி வட்டி எல்லாம் கம்மி. நகை அடை வைக்கணுமா வச்சுக்கலாம். நகை வாங்குறதுக்கு பணம் இல்லையா கடன் கொடுக்காங்க. வீட்டு நிலத்தை விற்கணுமா வித்து கொடுக்குறாங்கக்கா. வீட்டு நிலத்துக்கு இடம் வாங்கணுமா காசு கொடுக்குறாங்க. அப்படி எவ்வளவோ பண்றாங்க. ஆனா வட்டி எல்லாம் கம்மி பிரைஸ்ல. இன்னும் 15 நாள்ல நம்ம ஊர்ல வரப்போகுது. நம்ம ஊர்ல பேங்க் எதுவும் இல்லைல்ல. இனி நம்ம ஊர் மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமா, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். நகை வச்சிருக்கணும் தான் அடகு வைக்கணுமேனு கவலை பண்ணணும். நம்மள்ட்ட எது நகை வாங்க போகணும், ஐயோ பேங்க்லேன்னு கவலைப்படலாம். நம்ம எதுக்கு நகை வாங்க போறோம்? அதனால எங்களுக்கு அதுவும் தேவையில்லை. அப்புறம் என்ன சொன்னா இடம். ஆமா, இருக்கிற ஒழுகுற வீட்டையே அந்த லெப்ப அடிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுல இடம் வாங்குறது ரொம்ப முக்கியம்தான். எங்களுக்கெல்லாம் தேவைப்படாதுப்பா ஃபைனான்ஸ்லாம். அந்த பக்கம் போ, அந்த பக்கம் தான் கடன் எவன் கொடுப்பான் எவன் தாலி அறுக்கலான்ட்டு சில குறும்பு அலையுதுங்க. அக்கா அப்படிலாம் சொல்லாங்க. நாளை தேவைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்பா இருக்கும். இந்தாங்க நோட்டீஸ் அப்படிங்க. 15 நாள்ல நம்ம ஊர்ல வருது. ஓப்பனிங்க்கு எல்லாரும் வந்துங்க. காலை சாப்பாடு இலவசம். அடே போடா போ. எதுவும் வேற எதுவும் வேலை இருந்துச்சா போய் பாரு. வந்துட்டா இவன் ஃப்ரீயா சாப்பாடு போடுவான்ட்டு வாய ஆண்டு பொழந்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னைக்கு சாப்பாடு போடுவான் சாப்பிடுவான்ட்டு. ஏன் எங்க வீட்டுல தான் சாப்பாடு குழம்பு இல்லாம உட்காந்துருக்கோம். அக்கா இப்படி சொன்னா எப்படிக்கா? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். என்னங்க நோட்டீஸ், அதில் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு. உங்களுக்கு கேட்டை வாங்கவோ விற்கவோ நகை வாங்கவோ விற்கவோ அணுகுங்க அந்த நம்பரை. ஃபைனான்ஸ் கம்பெனி வைக்கிறது நல்லதுதான். இப்போ எல்லா இடமும் முக்கு முளைக்கு வந்துட்டு வட்டி கூடுதலாக இருக்கும். தொழிலுக்குன்னு கேட்டால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்லக்கா? என்ன தொழில் ஐஸு? என்ன அதான் மிஷின் கிடக்கல தர என்ன? இங்கே பார் ஐஸு, கடனே வாங்கக்கூடாது. கடனை வாங்கிட்டோன்ட்டு வையன் வட்டி கட்டு மீள முடியாது. ஆமாம், வட்டி அவங்களுக்கு போட்டு போட்டே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அதுக்கு இல்லைக்கா, ஏதாவது எமர்ஜென்சினா கேட்டுக்கலாம்ல. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லா தானே. எது கேட்குறேன்னா இந்த மாதிரி இல்லைக்கா, தையல் யாருமே தைக்க வர மாட்டேக்காங்க. வந்தாலும் 60 ரூபா தரட்டா 55 ரூபா தரட்டா 60-70 ரூபா தரட்டான்னு தான் வராங்க. 100 ரூபாய்க்கு கூட யாரும் தைக்க வர மாட்டேக்காங்க. இப்படி நான் தினமும் ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சா கூட எனக்கு மிஞ்சி 200 ரூபா தான் வருது. தினமும் யாரும் கொண்டு வரதும் இல்லை. இப்போ கல்யாண சீசனால கொஞ்சம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இட்லி கடை எதுவும் ஆரம்பிக்கலாமான்னு பார்க்குறேன். எனக்கு சமையல்லாம் நல்லா வரும்க்கா. சூப்பராக சாம்பார்லாம் வைப்பேன். இட்லி சாம்பார் சட்னி. இட்லி பொடி ஒரு பேக்கெட் போட்டால் ஒரு பேக்கெட் 10 ரூபா. அப்படி விற்றா கூட நம்ம பாடு போகும்ல. அதான் பார்க்குறேன். அவர்கிட்ட வாங்கின காசும் கொடுக்கணும், வட்டி காசும் வேணான்ட்டாரு. அது இல்லாமல் நம்ம பாடும் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு இன்னும் படிப்பு இருக்குது, எவ்வளவோ இருக்குது. வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பார்க்கணும். அதான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க? நல்லதுதான். இந்த ஊரில் இட்லி கடை அப்படிலாம் எதுவும் கிடையாது. மாவு பாக்கெட் தான் அவா போட்டு விற்காளுங்க. இட்லி கடையெல்லாம் போட்டால் நல்லா போகும். ஆனால் என்ன கை குழந்தை வச்சிருக்கேன்றதை யோசிக்கே. சரி பார்ப்போம், ஃபைனான்ஸ் தொடங்கட்டும். ஒரு நாள் நம்ம 2 போய் கேட்போம் என்ன ஏது எப்படி வட்டி என்னன்னு. வட்டி குறைவாக இருந்துச்சுன்னா ஆரம்பிப்போம். என்ன நான் எப்பவும் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பேன் ஐஸு. லட்சுமி அக்கானா லட்சுமி அக்கா தான். அக்கா எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பீங்க எனக்கு தெரியும். அக்கா காலையிலே சரணை கொண்டு விட்டேன். மணி 6 போகுது. இன்னும் ஒரு கொண்டு விடலை. சின்ன குழந்தைய பார்த்துக்கணும், ஒரு ஆள் பக்கத்திலே இருக்கணும். அவங்களுக்கு வேலையில் இருக்கும்ல. அதான் அவன் இல்லாமல் இவன் புழுன்னு வர்றா. சினிங்கிக்கிட்டே இருக்கா. சினிங்கி முகத்தை பார்த்தீங்களா? அதான் அவனை போய் கூட்டிகிட்டு வரலான்னு போகிறேன். போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன்க்கா. அப்புறம் அக்கா பசும்பால் போடுறவர் வருவார். சொம்பு வைக்க மறந்துட்டேன். ஒரு சொம்பு இருந்தால் அங்கே கொண்டு வைங்கக்கா. நான் போயிட்டு இப்போமே வந்துருக்கேன். என்னடி சிடுமுஞ்சி இவ்வளோ நேரம் உம்முன்னு இப்போ என்ன 60 பள்ளையும் காமிச்சிட்டு இருக்க? பொறு போகலாம். அக்கா மறக்காம வச்சிருங்க, நான் இப்போ போயிட்டு வரேன். என்ன லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? ஊர்ல இருக்கீங்களா இல்லையா? பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸி போல இருக்கு. ஓ நீங்களா? அதான் சிரிக்கிறாளன்னு பார்த்தேன். இவ்வளோ நேரம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிச்சிட்டு இருக்கா. ஏய் என்னடா வீட்டுக்கு வரணுன்னே தோணலைல்ல? ஏய் எந்திரிச்சு வந்துட்டியாக்கும். என்ன எப்போ பாரு எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிக்கிட்டு தெரியாம ஒரு போனை கொடுத்துட்டான். அந்த போனை வச்சுக்கிட்டு எப்பா அந்த போனுக்கு வாய் இருந்தா ஆளும் அம்புட்டுத்தனும் போட்டோ பிடிச்சி வச்சுட்டு இருக்கல. பை ரிப்பேரா இருக்கு, நல்லாக்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தான்ல. நல்லாக்கிட்டு அப்புறம் பேச வச்சுக்கிடலாம். அங்கொண்டு வைடி எப்பா பாரு நோண்டிக்கிட்டு. என்ன லட்சுமி அக்கா வசதி வாய்ப்புலாம் பெருகிட்டு போல இருக்கு. ஆப்பிள் ஃபோன்லாம் வச்சிருக்கீங்க. என்ன செந்திலனை வாங்கி கொடுத்தோ? அவர் அப்படிலாம் வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஆப்பிள் ஃபோனும் வாங்கி கொடுத்துருக்காரு. பொண்டாட்டிக்கு மேல அவ்வளோ பாசம் போல. என்ன ஆமா
உங்க அண்ணன் அந்தால பாசத்தை பொங்கி தள்ளிடுறாரு. நீ வேற அப்படிலாம் இல்ல, அந்த மனுஷன் அப்படிதான் இருக்கான். அதை எங்க திருந்த அம்மா வீட்டுக்கு போனேன்ப்பா. பெரிய பப்பிளைய போன் வாங்கியிருக்கு, பிறந்த நாள் அம்மா அவனுக்கு, அதான் புது போன் வாங்கியிருக்கான். பழைய போன் இந்த வச்சுக்கோன்னு இவள்கிட்ட கொடுத்தான். இதுல பேச முடியாதான், என்னவோ சத்தம் ஒன்றும் வராது, இல்லை ஏதோ டப்பாவா ஸ்பீக்கரா என்னவோ பேருக்குன்னா அதை மாத்தினா தான் பேச முடியுமா. போட்டா புடிச்சுக்கிட்டே இருக்கா, இருக்குது நடக்குது, தூங்குது, பல்லு தேய்க்குது, குளிக்குது. இன்னைக்கு இதுக்குன்னே ஸ்கூலுக்கு போகல, இந்த போனை நோண்டியே இருந்திருக்கா. போன் பண்றத பாரு கொஞ்சமா. என்ன பிறந்த நாளுன்னு புது போன் வாங்கியிருக்காங்களா? எனக்கும் நாளைக்கு பிறந்த நாள் தான். நான் என்ன புது போன் வாங்கிட்டா இருக்கேன்? போனு இப்ப ஆகுனா போனு, நிச்சயதார்த்த வீட்டுல போனு, கல்யாண வீட்டுல போனு, எங்க எடுத்தாலும் போனு, எது எடுத்தாலும் போனு. பிள்ளைங்க கையில ரொம்ப போன்லாம் கொடுக்காதீங்கக்கா, ஒரு படிப்பு இல்லாம போயிரும். என்ன தம்பி, நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்ல. அப்ப விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதே. தம்பி எங்க வீட்டுக்கு வாங்க, நாளைக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு உங்களுக்கு பிறந்த நாள்ல. ஆமா, பெரிய பிறந்த நாள். எதுக்கு பிறந்தோன்னு இருக்குக்கா, வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இருந்தாலும் அன்புக்கு பிறந்த நாள் அதுவுமா யாருக்காவது 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவா. அவ ஞாபகமா அவ போனதுல இருந்து அநாத ஆசிரமம், அப்புறம் முதியோர்கள் இல்லம், அங்க எல்லாத்துக்கும் ஒரு 10 சாப்பாடு என்னால முடிஞ்சது காசு கொடுத்துட்டு வருவேன். இப்ப அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி. என் தம்பி அக்காங்கிற முறையில கேட்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பு பிள்ளை போய் 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா தம்பி? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பாட்டியம்மா கூட ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, கல்யாணம் பண்ணணும்னு எண்ணமே இல்லம்மா, இப்படி இருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இப்படியே இருந்துட முடியுமா? உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி பிள்ளைன்னு வேண்டாமா தம்பி? தம்பி அவன் நல்ல கிளி மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டே இன்னொருத்தையை தேடிட்டு போறான். ஒரு பொண்டாட்டிக்கு 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டாங்க இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க, தனியா அப்படி எத்தனை நாள் இருக்க முடியும்னு சொல்லுங்க? உங்களுக்காகவாது, உங்களுக்காக இல்லாட்டாலும் அந்த பாட்டிக்காகவாது கல்யாணம் பண்ணிக்க பத்தி யோசிங்க தம்பி. ஐயோ அக்கா, ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களுமா? வீட்டுல எந்த நேரமும் பாட்டி இதுதான். கல்யாணம் பண்ற வயசாக்கா நமக்கெல்லாம்? கல்யாண வயசுலாம் தாண்டி போச்சு, அதுக்குள்ள என்னமோ நமக்கு இல்ல. இன்னும் என்ன போட்டு கல்யாணம் காட்சின்ட்டு அவன் ஞாபகமாவே அப்படியே போய் சேர்ந்துடணும்க்கா. எனக்கு அதுதான் நினப்பு. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எடுத்து அதெல்லாம் செட் ஆகாது. என் அன்பு ஞாபகமாவே கடைசி வரை வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போய் சேர்ந்துடணும், அதான் என்னோட ஆசை. இங்க பாரு, சரண் மட்டும்தான் என் பிள்ளை. சரண் எடுத்துட்டு என் வீட்டுக்கு நீயும் சரணம் வந்தா போதும். மற்றபடி அந்த குழந்தைய உங்க அம்மாட்ட விட்டுட்டு வா. அதுக்கு வெறும் வேலைக்காரியை போட்டு பார்க்கறதா இருந்தா கூட நான் பாத்துக்கிறேன். காசை பத்தில நீ யோசிக்காத. எனக்கு சரண் தான் பிள்ளை, சரண் தான் முக்கியம். பெத்த பிள்ளையே கை தூட்டு தூக்குனதில்ல என் புருஷன். ஒரு பிள்ளை தான் எனக்கு முக்கியம், இன்னொரு பிள்ளை எனக்கு தேவையே இல்லைன்னு சொன்னான். அப்படிலாம் வாழ்கிற ஆம்பளைங்க மத்தியில் எப்படியும் ஒருத்தரா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க பொண்டாட்டியை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி போட்டவங்கள வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு. மணி 11 ஆகுது, ஒரு ஃபோன் இன்னும் பண்ணலை. அப்போ அவ ஊட்டி தான் விட்டுருக்கா, அவருக்கு பக்கத்தில் இருந்திருப்பாரு. இன்னும் இப்போ மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு ஆறுதலுக்காவது அவள் கையில் ஃபோன் வச்சுருந்தா அதான் அப்படி பேசிட்டான்னு சொல்லலாம்ல. சே, நமக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. ஆமாம், இவரை நினச்சி நம்ம ஏன் தூங்காமல் இருக்கணும்? எதுக்கு இப்போ தூங்காமல் உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம்? தேவையே இல்லை. அவருக்கு நம்ம முக்கியம் இல்லாத போது நமக்கு அவருமே முக்கியம். அவர் அந்த சுகுவே கட்டி அழட்டும். அப்படிலாம் முடியாது. அவர் முதல் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் சுகு குகுலாம் வந்தா. அவர் இன்னும் அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலையே. முதல்ல என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் சரி, நம்ம ஒதுங்கி போயிடலாம். ஆனால் அவர் நம்மகிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாரு, அவளை பற்றி யோசிச்சுக்கவே மாட்டாரு. ஏய் பைத்தியம், யோசிக்காம தான் அவள் ஊட்டி விட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்காரா? அரக்கு இருக்கு. விடியட்டும். முதல்ல இந்த கௌதம்கிட்ட கேட்குறேனா, ஏய் உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமாடான்னு கேட்குறேன். இன்னும் மதிப்பே கிடையாது, வாடா போடாதான் ஸ்ட்ரைட்டா. முதல் நாளைக்கு கௌதம்கிட்ட போய் தனியாக பர்சனல் கூப்பிடணும். அவள் மடியிலே உட்காராம கொஞ்சம் எங்கே வாங்கன்னு கூப்பிட்டு, என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையா, உண்மையாக என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறீங்களா இல்லை டபுள் கேம் விளாடுறீங்களா, இதெல்லாம் கேட்டு விடணும். அவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, வேலை எப்படி என்ன தூக்குனாலும் எனக்கு பரவாயில்ல. சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்க முடியல. ஏற்கனவே பல டென்ஷனு, அக்காவை யோசிச்சு ஒரு பக்கம் டென்ஷன், வீட்டை பற்றி நினச்ச ஒரு டென்ஷன், இதில் இவர் வேற நமக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் அந்த சுகு வந்ததுனால. அவன் மட்டும் வராமல் இருந்தா இப்போ இவர் நம்மகிட்ட பேசி எடுத்து இருந்துருப்பார்ல. ஹாய் காயு, என்ன ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க போல இருக்கு? தூங்க விட மாட்டேன், ஒன்ன தூங்க விட மாட்டேன். இங்க பாரு, இவ்வளவு நேரம் என்ன திட்டி தீர்த்த இல்ல, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா? இங்க பாரு, பாக்குறியா இல்ல எழுப்பி விடவா? காயு நீ எந்திக்க மாட்டல, அவனை எப்படி எழுப்பணும் எனக்கு தெரியும். உன்னை அப்படியே ஹக் பண்ணி பக்கத்துல வந்து உன் மூச்சு காத்து என் மூச்சு காத்து சேர்ற மாதிரி அப்படியே ஒரு கிசு.
ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. முதல்ல தள்ளி போங்க. உங்களை யார் என் பக்கத்துல இருந்து உட்கார சொன்னா? நீங்க அந்த சுகுவே கட்டி கிடந்து அழுங்க. வந்துட்டாரு கொஞ்சத்துக்கு மட்டும் நான் அவ கையால நீங்க சாப்பிடுவீங்களோ? அவ ஊட்டி கொடுத்தா? ஹேய் மக்கு, அவ ஊட்டி கொடுத்து நான் சாப்பிட்டது நீ பாத்தியா? இல்ல பாத்தியாடி? இல்ல நீங்க ஊட்டி கொடுத்தீங்கன்னு அவ சொன்னா. பேச மாட்டீங்க. அவ ஊட்டி கொடுத்து நீங்க சாப்பிட்டீங்க. அவருக்கு இருக்கு மெண்டலு, பைத்தியம். கண்ணால பார்த்துதான் இதையும் நம்பணும். அவ என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அவ ஊட்டியும் கொடுக்கல, கொடைக்கானலையும் கொடுக்கல. அப்போ அந்த சுகு சொன்னது பொய்யா? ஆனா பொய் பேசுற மாதிரி இல்லையே, நம்பிக்கையே பேசுற மாதிரி இருந்து. காயு, உன் கையால நீ ஊட்டி விட்டு நான் சாப்பிடுவேனே தவிர வேற யார் கையால நான் ஊட்டி விட்டு சாப்பிட மாட்டேன். அவ எல்லாம் சொல்லுவா, இதுவும் சொல்லுவா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. அதெல்லாம் நீ நம்பாத. எங்க பாரு, என் மேல உனக்கு லவ் இருக்குல்ல, அப்ப ஏன் நான் கிட்ட வரும்போது நீ விலகி போற? நேற்று கூட கையை விடுங்க, நான் போகணும், நீ பாட்டு போயிட்ட. நான் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஆனது தெரியுமா? தனியா அப்படி படுத்துக்கிறது புலம்ப வேண்டியது, கிட்ட வந்தா தள்ளி விட வேண்டியது, இதே பொம்பளைங்களோட வேலையை போச்சுல. ஆனா இப்ப நான் போக மாட்டேன். நீ தள்ளி விட்டாலும் சரி, அடிச்சாலும் சரி, என் ஊரையே கூப்பிட்டாலும் சரி. இப்போ உன் கண்ணோடி கண்ணு பேசலான்னு வந்திருக்கேன். வார்த்தைகளுக்கு இடம் இல்லை. ஒன்லி ஒன் ஐஸ் அண்ட் ஐஸ். சக்தி சார் பாவம், நாளைக்கு பிறந்தநாள் வேற ஃபீல் பண்ணி சொன்னாரு. அவருக்கு நம்ம பெருசாட்டு ஏதாவது பண்ணாட்டாலும் சின்னதா ஏதாவது பண்ணணும்னு தோணுது. நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வட்டி இல்லாத காசு கொடுத்துருக்காரு. பிள்ளைக்கு அன்னைக்கு முடியலைன்னு நம்ம யார்கிட்ட போய் நிற்க முடியும்? ராத்திரியா ஓடணும். பச்சை பிள்ளையை தூக்கிட்டு மழைன்னு கூட பார்க்காம போனாரே, அது கூட நம்மகிட்ட காசு வாங்கல. எவ்வளவோ நமக்கு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு நம்மளால முடிஞ்ச எதுவும் செய்யலைன்னா நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம்? நமக்கு பெருசாக அவருக்கு செய்கிற அளவுக்கு காசு கிடையாது. ஏதாவது சிம்பிளாக என்ன பண்ணலாம்? பேசாம கேக் வாங்கிடுவோமா? அதான் சரி. நம்ம காலம் முடிஞ்சது அது மட்டும்தான். லட்சுமி அக்கா, செல்வி, பாட்டி, சாரன், சாரா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸாக நாளைக்கு கேக் வெட்டிடுவோம். நாளைக்கு கோயிலில் கொண்டு அர்ச்சனைக்கும் கொடுத்துட்டு கேக்கும் வெட்டிடுவோம். முடிஞ்சா ஏதாவது பால் பாயசம் வச்சு கொடுக்கலாம். ஆமாம், அதான் சரி. ஆனால் சர்ப்ரைஸாக நம்ம போய் கேக் வாங்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. லட்சுமி கடை கூட சொல்லக்கூடாது. சர்ப்ரைஸாக போய் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு நாளைக்கு போய் வாங்கிட்டு கேக் கட் பண்ணும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். அதான் சரியா இருக்கும். ஆனால் சாராவும் சரணையும் அதுக்கு என்ன, அக்கா இருக்காங்க, விட்டுட்டு போயிடலாம். அக்கா தான் பார்த்துக்கிடுவாங்களே, வந்தாச்சே. செல்வி வேற ஸ்கூல் லீவ் போட்டிருக்கல்ல, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடுவாங்க. போயிட்டு ஓடியே இருந்துடலாம். லட்சுமி அக்கா அடடே வாமா, உனக்கு 100 ஆயிடுச்சு. இப்பதான் நினைச்சேன் வேலை முடிஞ்சுட்ட, பிள்ளைகளை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாமே அப்படின்னு நினைச்சு வரேன். நீயும் கூப்பிடுவ. என்ன பிள்ளைங்க என்ன செய்யுது பார்த்தீங்களாக்கா? இதுதான் அக்கா தங்கச்சின்னு சொல்றது. நான் நினைக்கிறதும் நீங்க நினைக்கிறதும் ஒன்று போல இருக்கு. பார்த்தீங்களா அக்கா? நான் ஜங்ஷன் வர போறேன், போயிட்டு ஒரு 1/2 மணிக்குள்ள வந்துடுவேன். கொஞ்சம் குழந்தைங்களா பார்த்துக்கிட்டீங்களாக்கா? அதான் உங்களுக்கு வேலை முடிஞ்சுட்டே. என்னது ஜங்ஷனுக்கு போறியா? ஏய் இருட்டிடுச்சுலடி, மணி 6 தாண்டிடுச்சே. என்னன்னு எதுக்கு போற? என்ன வாங்கணும்? செல்வி என்ன கூட்டிட்டு போறியா? இல்ல வேணாம், நான் வேணா வரேன். ஒத்தையில போக வேண்டாம். அன்னைக்கு போயிட்டு தானே யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொன்னான்னு அழுதுட்டு வந்த, நானும் வரேன். இல்லக்கா வேண்டாம். செல்வி நீங்களும் இருந்தால் தான் 2 பேரையும் பார்த்துக்க முடியும். செல்விட்ட 2 குழந்தைங்கள ஒப்படைச்சிட்டும் போக முடியாது. நீங்கன்னா 2 பேரும் ஆளுக்கு குழந்தைய பார்த்துக்கிடுவீங்கல்ல. போயிட்டு இப்போ வந்துடுவேன். 1/2 மணி நேரம் தான். போக 1/2 மணி நேரம், வர 1/2 மணி நேரம், போயிட்டு ஓடி வந்துடுவேங்க்கா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. முன்னாடி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன், அதனால அவங்க சொல்றதை கேட்டு பயந்து அழுதுட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, நாங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்ல. யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அடடே ரொம்ப தான் தேடி போயிட்டியோ? சரி சரி. ஆமா என்ன வாங்க போற? நூல் வாங்க போறியாக்கும்? அதெல்லாம் சர்ப்ரைஸ், இப்போ சொல்ல மாட்டேனே. அக்கா நான் போயிட்டு வந்து சொல்கிறேனே. இல்லை நாளைக்கு தான் சொல்லுவேன். அது வரை எல்லாருக்குமே சர்ப்ரைஸு. அக்கா குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. பால் ஆற்றி வச்சுருக்கேங்க்கா. ஃப்ளாஸ்க் நிறைய பால் இருக்குது, பிஸ்கட் இருக்குது. செல்வி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம். பாலை மாத்திரம் கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணாக்கா. நான் போயிட்டு இப்போ வந்துருங்க. ஏய் பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் வந்துருனே. இருட்டுற நேரம் சொன்னா எங்க கேட்க? என்ன சர்ப்ரைஸோ? என்ன கேக் வாங்கலாம்? பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் 1 கிலோவே 600 ரூபா 700 ரூபா சொல்லுவாங்க. சரி நமக்கு ஏற்றப்பல ஒரு காசுக்கு தக்கன வாங்குவோம். நம்மகிட்ட இருக்கிறது 350 ரூபா. இதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு கேக் வாங்கிட்டு போகலாம். மேடம் என்ன வேணும்? கேக் இருக்கு, பீஸா இருக்கு, பப்ஸ் இருக்கு, டோர் டெலிவரி கூட நாங்கள் பண்ணுறோம்.
அதுவும் இல்லாமல் சிக்கன் சம்சா இப்போ நம்ம கடையில் இன்னைக்கு புதுசாக போட்டிருக்கோம். என்ன வேணும் மேம்? சார் எனக்கு பிறந்த நாள் கேக்கு வேணும். 350 ரூபாய்க்குள்ள ஏதாவது சிம்பிளாக போதும். இப்போ ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதுக்கு கொடுக்குறதுக்கு. நாளைக்கு தான் பிறந்த நாள், நாளைக்கு வந்து வாங்கிக்கிடுங்க. இப்போ இருக்கிற ரூபாயை கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு தக்கன ஒரு 350 ரூபாய்க்கு தக்கன ஒரு சின்னதாக ஒரு கேக்கு செஞ்சு தர முடியுமா? என்னது 350 ரூபாய் கேக்கா? மேடம் கேக்கெல்லாம் ரேட்டு கூடுதல் மேடம். Black ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் 1 kg 800 ரூபி. 350 ரூபாய்க்கு ½ kg கூட போடுறதுக்கு காசு இல்லையே. கூட 50 ரூபா தரீங்களா? ½ kg வேணால் போட்டு தர்றோம். Black ஃபாரஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட 4 பர்த்டே கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்தோம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நாங்கள் அங்கே உங்கள் வீட்டிலே கொண்டு தந்துடுவோம். நீங்கள் நாளைக்கு வந்து அலையணும்னு எந்த அவசியமும் இல்லை. கூட 50 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். என்னது கூட 50 ரூபாயா? இதுவே என் தகுதிக்கு அதிகம். இதுக்கே எத்தனை ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன். சரி, அவருக்கு நம்ம செய்தியில் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடாது, நல்ல மனுஷன்ல. சரிங்க சார், அப்போது 1/2 கிலோ கேக்கே போடுங்க. Black ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டில் ரெண்டில் எது நல்லா இருக்குமோ அதை பார்த்து பண்ணுங்க. க்ரீமெல்லாம் ரொம்ப போட வேணாம், ஏன்னா இது சின்ன குழந்தைக்கு இல்லை, என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான். அதனால் க்ரீம்லாம் குறைச்சி அழகாக பண்ணுங்கள். அவர் பேர் சக்தி. பர்த்டேன்னு போட்டு சக்தின்னு போட்டால் போதும், ஏஜ்லாம் வேண்டாம். நாளைக்கு 50 ரூபா நான் வரும்போது கொடுக்குறேன், இல்லை டோர் டெலிவரி அட்ரஸ் எழுதி தரேன். அதுக்கு கொண்டு நீங்கள் வந்துடுங்க, நான் காசு அங்கேயே தந்துடுறேன். இப்போதான் அங்கே வந்துட்டு இருந்தோம், அங்கே மழை இல்லை. நம்ம ஊர் என்ட்ரி ஆகலே என்ன மழை. நம்ம ஊருனா நம்ம ஊர் தான், காற்று மழை இயற்கையான நம்ம ஊர் தான். அதானே இந்த ஊரை விட்டு போதுக்கு மனசு இல்லாமல் உட்காந்துருக்கோம். மழையில் நனைஞ்சிட்டே போவோம். மழையில் நனைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல. இது என்ன ஒயர் ஏதோ அறுந்து விழுந்த மாதிரி இருக்கு? ஐயோ, ஒயரே தான். போஸ்ட்ல இருந்து விழுந்துட்டோ. வேலை பார்த்து போவாங்களே இப்போ, யாரும் மிதிச்சுட்டா அது வேற. சே, இந்த ஊர்ல ஈபிக்காரங்க ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டேங்காங்க. எங்க பழைய ஒயர் இருக்கோ அதெல்லாம் மாத்தணும்னு தெரிய வேண்டாம், இப்படி பறந்து போய் கிடக்குதே. குழந்தைங்க, சின்ன வயசுக்காரங்க, பெரிய வயசுக்காரங்களாம் நடந்து போற பாதை. ஃபோன் போட்டா எப்படியும் அந்த ஈபின்னு எடுக்க மாட்டான். வேற வழி இல்லை, நம்மளே பெருசாட்டு ஒரு குச்சியை வச்சு ஓரமாக ஒதுக்கி போடுவோம். வயசானவங்க யாரும் போய் சமட்டிட்டா அது வேற. சரி, ஒயரை மாற்றி போடுவோம். காலையில் வேணா ஈபி ஃபோன் அடிச்சு சொல்லுவோம், அந்த அண்ணன் வந்து இந்த லைன்லாம் மாற்றி வைப்பாங்க. ஐயோ, ஒயர் அந்து விழுந்ததுல பிஞ்சு போயிலாம் இருக்குது, எர்த்தடிக்கிற மாதிரி இருக்குது. கம்பும் கட்டையை ஒன்றையும் காணும். அதோ கிடக்குது, அந்த கட்டையை வச்சு தள்ளி போடுவோம். அன்பு, அம்மா, அம்மா, அன்பு. அப்பாடா, கேக் வாங்கியாச்சு. நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இந்த சின்ன இது கூட பண்ணலைன்னா நல்லாவா இருக்கும்? முன்னாடிலாம் தனியாகவே வந்ததில்லை. ஏன், இருட்டினதுக்கப்புறம் அம்மா கையை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அதிகமாக கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கூட காரில் பைக்லேன்னு போயிருக்கோம். தனியாக முத வர்றது இன்னைக்கு தான்ல. கேக்கு கடை எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, எப்படி ஆர்டர் கொடுக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாரு, தனியாக வர்றோம், தனியாக போகிறோம். ஒரு காலத்தில் இருட்டுனாலே பயந்து நடுங்குவோம். இன்னைக்கு பாரு, யாருமே இல்லை, தைரியமாக வரோம்ல. இதுதான் வாழ்க்கைங்கிறது. வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம மாற்றுவோம்னு சொல்லுவாங்க. சரியாக தான் இருக்குது. எப்படியோ இருந்த காசுக்கு கேக் ஆர்டர் கொடுத்துட்டோம், இன்னும் வாடகைக்கு ரெடி பண்ணணுமே. இந்த மாதிரி ப்ளவுஸ் இப்போ வரதும் இல்லை. ஏதோ 7 ப்ளவுஸ் கிடக்குது, அதை மட்டும் நீ தைச்சி கொடுத்தா அதில் என்ன பெருசாக வரப்போகுது? 400 ரூபா காசு வரும், அவ்வளோதான். பார்ப்போம். இந்த தொழில் சரியில்லடா, அந்த அக்கா சொன்ன மாதிரி இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஏதோ அக்காவும் செல்வியும் இருக்கிறதுனால பரவாயில்ல, அவங்கக்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு நம்ம வர்றோம். கடவுள் திட்டத்தவங்களுக்கு தெய்வம் தோணேன்னு சொல்லுவாங்க. தெய்வம் கூட மனுஷங்க உருவத்தில் வரும், லட்சுமி அக்காவை மாதிரி. மழை வெறிச்சிட்டு பைய கிளம்புற பார்ப்போம். என்ன, யாரோ ரோட்டில் படுத்திருக்காங்க. ஐயோ, பயமாக இருக்கேன். அன்னைக்கு ஒரு ஆள் பேசினார, அவராக இருப்பாரோ? தண்ணி எதுவும் அடிச்சுட்டு ரோட்டில் படுத்திருக்காரு போல இருக்கு. பார்த்துடவே கூடாது, ஓடிடணும். பயமாக இருக்கு கடவுளே, எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே பயமாக இருக்கு. கடவுளே, அவர் குடிச்சிட்டு அப்படியே படுத்திருக்கட்டும், அவரை கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் முழிக்கட்டும். ஐயோ, சக்தி, சக்தி சார். ஐயோ, என்னாச்சு சார்? சார், சக்தி சார், சக்தி சார். ஐயோ, என்னாச்சு தெரியலையே சார். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. சக்தி சார், சக்தி சார். சார், என்னாச்சு சார்? சார், இங்க பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ,
கூடவே கூட்டிட்டு போயிரு அன்பு. ஐயோ பாவம் சார், என்னாச்சுன்னு தெரியலையே. இவ்வளோ தூரம் ஆகியும் ஒய்ஃபை மறக்காம இருக்காரு, நல்ல மனுஷன். சார் இங்க பாருங்க சார். சார் அன்பு அன்பு நீயா அன்பு அன்பு, நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்லை அன்பு. உன் கூட என்ன கூட்டிட்டு போ அன்பு. என்னங்க என்ன, நான் தான் உங்க கூட எப்பவுமே இருக்கேனே, இதுல கூட்டிட்டு போவதுக்கு என்ன இருக்கு? உங்க கூட எப்பவுமே உங்க பாதுகாப்புக்கு உங்க துணையா கூடவே தான் இருக்கேன். என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஷாக் அடிச்சுட்டு எதுக்குங்க இந்த மழை நேரத்துல ஒயரை போய் டச் பண்றீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கை காலை உதறிக்கிட்டு பேசாட்டு பைக் எடுத்து வீட்டுக்கு போங்க, பாட்டியம்மா தேடும். எந்திரிங்க, எப்பவுமே நான் உங்களுக்காக கூட தான் இருப்பேன். சார் எந்திரிங்க சார், சார் எந்திரிங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு எப்பவுமே துணையா. சார் எந்திரிங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை.